ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே நிற்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்படின்னு நான் பார்க்கலாமாங்க. நித்யாவோட குடும்பத்தார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சமீர் வந்து நித்யா வீட்டுக்கு வராரு. நித்யாவும் சமீர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து பாத்துக்கிறாங்க. அவங்கள பார்த்து பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நித்யாவோட சித்தப்பா சமீர் கிட்ட வந்து கேட்கிறாரு, என்ன விஷயம்ப்பா, எதுக்காகப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சமீர் வந்து நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து சொல்லுவாரு, சித்தப்பா மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு, அதை உங்ககிட்ட வந்து கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில வந்து எல்லாமே நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கையில, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில கடவுளா இருந்தது நீங்க தான், எனக்கும் நித்யாவுக்கும் கடவுள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யாவோட சித்தப்பா கிட்ட சொல்லும் போது நித்யாவோட சித்தப்பா பாத்தீங்கன்னா சமீரை வந்து கட்டி பிடிச்சி அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. நித்யாவோட சித்தப்பா சமீர் கிட்ட இருந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை ரூம்ல கடவுள் முன்னாடி வச்சு கடவுள்கிட்ட வந்து வணங்குறாரு நித்யாவோட சித்தப்பா. பிங்கி சமீரை பார்த்துட்டு, மாமா நீங்களா மாமா, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே சல்மான் கான் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க மாமான்னு சொல்லிட்டு நம்ம ரிங்கி வந்து சமீர் கிட்ட சொல்லும்போது சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து பார்வையாலே கேட்கிறாரு, யாரு இது நித்யா அப்படின்னு கேட்கும்போது பிரீத்தி வந்து சொல்றாங்க, இதுதான் உங்களுடைய இன்னொரு மச்சின்னு சொல்றாங்க. ரிங்கியும் சமீரும் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரிங்கி வந்து சமீர் கிட்ட வந்து கேட்கிறாங்க, மாமா நான் உங்ககிட்ட வந்து சொல்லட்டேன், இந்த பார்த்ததுல இருந்து நான் வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரிங்கி வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. ரிங்கி அது மாதிரி சொல்லும் போது நம்ம சமீர் வந்து சொல்றாரு, என்ன பார்த்ததுல இருந்து நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து ரிங்கி கிட்ட கேட்கிறாரு. ரிங்கி வந்து அந்த சமயத்துல என்ன சொல்றாங்க சமீர் கிட்ட, என்ன மாமா லவ்னு சொன்னோன்னே ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ ரிங்கி கேட்கிற அந்த கேள்விக்கு வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, யாரு நான் பயப்படுறேன்னா, எனக்கு பயனா என்னன்னு தெரியாது, ஏன்னா நான் பயந்து இருந்தா நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சமீர் வந்து ரிங்கி கிட்ட சொல்றாரு. ரிங்கியும் சமீரும் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா பேசிட்டு பார்த்துட்டு நித்யாவுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நித்யாவுடைய சித்தப்பா கடவுளை வணங்கிட்டு பூஜை ரூம்ல இருந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டை வந்து எடுத்து வந்து சமீர் கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சமீர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நித்யாவுடைய சித்தப்பா சமீர் முதல்ல வந்து இந்த இன்விடேஷன் கார்டை வந்து நித்யாவோட அப்பா கிட்ட கொடுன்னு சொல்றாரு. சமீர் வந்து நித்யாவோட அப்பா கிட்ட வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி நித்யாவுடைய அப்பா வந்து படிச்சு பாக்குறாரு. அதுல அவர் இறந்துட்டு தான் வந்து போட்டிருக்கு மேரேஜ் இன்விடேஷன் கார்டுல. அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச நித்யாவுடைய அப்பா வந்து சமீரை பார்த்துட்டு ரொம்ப கோபம் வந்து சமீரை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு நித்யாவுடைய அப்பா. சமீர் நித்யாவுடைய ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல ரிங்கி வந்து, மாமா மறக்காம எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து கண்டிப்பா நான் போன் பண்றேன்னு சொல்லிட்டு ரிங்கி கிட்ட வந்து சொல்றாரு. ரிங்கியும் சமீர் வந்து இது மாதிரி பேசிக்கும் போது நித்யா வந்து சமீரை பாக்குறாங்க. பார்த்துட்டு பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தங்கச்சியை வந்து நீ வந்து நூல் விடுறியா, கொன்றுவோம் உன்னை, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து நம்ம நித்யா பார்வையாலேயே வந்து சமீர் கிட்ட வந்து பேசுறாங்க. சமீர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நித்யாவுடைய பாட்டி நித்யாவுடைய சித்தப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க, நித்யாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, இதுல உன்னுடைய பெரிய அண்ணனும் அண்ணியும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை அவங்கள நீ கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து நித்யாவோட பாட்டி வந்து கேட்கும்போது நித்யாவோட சித்தப்பா வந்து சொல்றாரு, இல்ல அவங்கள நான் கூப்பிட மாட்டேன், ஏன்னா என்னோட மனைவி வந்து என்னுடைய பொண்ணு நித்யாவோட வாழ்க்கைக்காக மடிப்பிச்சை கேட்கும் போது என்னையும் என்னுடைய மனைவியும் வந்து அவமானப்படுத்தினாங்க, என்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, நித்யாவுடைய கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்த எல்லா உண்மையும் வந்து நித்யாவுடைய பாட்டி கிட்ட வந்து நித்யாவுடைய சித்தப்பா சொல்றாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நித்யாவுடைய பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நித்யாவுடைய திருமணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய திருமண சடங்கை வந்து நித்யாவோட குடும்பத்தார் நித்யாவுக்கு செய்யறாங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ரிங்கி வந்து ரொம்ப வேடிக்கையா பேசுறாங்க. ரிங்கியோட வேடிக்கையான பேச்சுக்கு பிரீத்தி வந்து ரொம்ப கியூட்டா ரியாக்ஷன் பண்றாங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யா வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க, நானும் சமீர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கும் சமீருக்கும் வந்து இப்பதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது, இதுக்கப்புறம் வந்து எனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்ம நித்யா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
அர்ஜுனும் அர்ஜுனோட ஃப்ரெண்டும் வந்து சிவானியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிவானியோட பிரதர் வந்து அர்ஜுன் கிட்ட வந்து ரொம்ப கோபம் வந்து பேசுறாரு. அந்த சமயத்துல நம்ம ஜூகி வந்து அர்ஜுனுக்கு சப்போர்ட்டிவா வந்து சிவானுடைய பிரதர் கிட்ட வந்து பேசுறாங்க. நித்யாவோட திருமணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய திருமண சடங்கு எல்லாத்தையும் வந்து நித்யாவுக்கு வந்து நல்ல முறையில வந்து நித்யாவோட குடும்பத்தார் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அதை நினைச்சு நித்யாவோட குடும்பத்தார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியாத தருணத்துல நித்யாவோட அப்பா கையில பானை, விளக்கு, மாலை, பெட்ஷீட், பாயெல்லாம் எடுத்துட்டு வந்து நித்யாவோட சித்தப்பா வீட்டுக்கு வராரு. வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தார் முன்னிலையில வந்து பாயை போட்டுட்டு தலைமாட்டுல வந்து பானை வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு கழுத்துல மாலையை போட்டுட்டு பெட்ஷீட் போட்டுட்டு படுத்துறாரு. அதாவது செத்த ஒரு போன மாதிரி படுத்துறாரு. அதை பார்த்துட்டு நித்யாவோட குடும்பத்தார் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. எதுக்காக வந்து இவரு இது மாதிரி நடந்துக்கிறாரு? இப்பதான் வந்து வீட்டுல சுபகாரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல வந்து எதுக்காக வந்து இவரு அமங்கல காரியமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு வந்து ரொம்ப கவலை அடைறாங்க, ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. வீட்டுல சுபகாரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது எதுக்காக வந்து இவரு இது மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நித்யாவுடைய சித்தி, சித்தப்பா, பாட்டி வந்து நித்யாவோட அப்பா கிட்ட கேட்கும் போது நித்யாவோட அப்பா வந்து ரொம்ப கோபத்தோட பதில் சொல்றாரு. என்னால எப்படி கோவப்படாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தப்பா கிட்ட வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து கொடுத்துட்டு இதை பாரு, நான் செத்துட்டதா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சமயத்துல நித்யாவுடைய சித்தப்பா வந்து மேரேஜ் இன்விடேஷன் கார்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல தன்னுடைய அண்ணன் வந்து இறந்துட்டதா போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு நித்யாவோட சித்தப்பா. நித்யாவோட சித்தப்பா வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடையும் போது அதே சமயத்துல நித்யாவுடைய அப்பா வந்து அவரு இறந்துட்டதா வந்து சொல்லும் போது அதை வந்து நோட்டீஸ்ல அது மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து நித்யாவோட அப்பாவை சொல்லும் போது அதை கேட்டு நித்யாவுடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த தருணத்துல நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தனக்கும் சமீருக்கும் வந்து கதை நடக்காமலே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிப்புக்கு உள்ளாராங்க நம்ம நித்யா. முகேஷ் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறால நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்காமலே போகுமா இல்ல கல்யாணம் நடக்குமா அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல நான் சொல்றேன். இது மாதிரி நினைத்தாலே எனக்கும் சீரியலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜிடிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு